ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் என்றதும் நாம் எதை நினைக்கிறோம் என்பதற்கு உண்மையான உள்ளத்தோடு பதிலளிப்போம். தேவனுடைய பிள்ளையா இருப்பது ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது என சிலர் சொல்வார்கள். ஆனால் நமது பூலோக வாழ்வின் அடிப்படையில் தான் நாம் ஆசீர்வாதத்தை கணக்கிடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் நாம் இப்போது கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அவர்களின் ஆவிக்குரிய தேவைகளில் மாத்திரமல்ல, சரீர தேவைகளிலும் கூட நம்மால் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் இறைவனுமாய் இருக்கிறவர் பரலோகத்தில் உள்ள எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்ற நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது நமது பரமபிதா நம்மை ஆசீர்வதிக்கையில் எதுவும் மீதி வைப்பதில்லை. அதாவது ரட்சிப்பு, அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமை, மன்னிப்பு, உள்ளான இருதயத்தில் மாற்றம், பரிசுத்த ஆவியானவரின் சகல நன்மைகள், தேவ சித்தம் செய்கின்ற ஆற்றல், எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழுகின்ற நம்பிக்கை ஆகிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை தைரியப்படுத்தவே இயேசு இந்த உலகில் வந்து மனிதனாக பிறந்து வாழ்ந்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாறக்கூடியவைகள் அல்ல, நித்தியமானவை. தேவப்பிள்ளையே, இந்த உலக காரியங்கள் குறித்து நாம் தவித்து இயங்குவது எதற்கு? அன்றாட போராட்டங்களுக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகள் நாம் விதிவிலக்கு அல்ல. உன்னத ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்திருக்கிறவர் மாறி போகின்ற இந்த உலக தேவைகள், கஷ்டங்கள், பொல்லாப்புகளில் நம்மை கைவிடவே மாட்டார். ஆனால் நாம் எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம். இந்த உலகை ஆளுகை செய்கிறவர் நமது ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து என்பதை நாம் ஒருபோதும் மறக்காமல் இருப்போம். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றும் உறைவிடமும் ஆகிய பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உன்னத ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைத்த தேவன் மற்ற எல்லா தேவைகளிலும் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நிச்சயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்குவீராக. தேவனே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நித்திய வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் தேவரீர் உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய வல்லமையான கரங்களின் பாதுகாவலையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவரீர் உங்க சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்றும், உமக்கு பிரியமானதை செய்ய தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க மேல் நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து எந்த சத்ருவின் வல்லமையும் சூழ்நிலையும் சத்ருவின் கிரியைகளும் எங்களை பிரிக்காதபடி எங்கள் சிந்தையை உண்மையில் வைக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் மிகுதியாய் வரும் அருவருப்புகள் மற்றும் சீர்கேடுகள் மிகுதியாகி கொலை, கொள்ளைகள் மற்றும் பாலியல் குற்றங்கள் பெருகி வரும் சூழல் அறவே நீங்கவும், தேசம் சுபீட்சமடையவும், மக்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகிடவும், தீயவர் கொடியவர் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களில் இயற்கை சீற்றங்களினாலும் விபத்துக்களினாலும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து நம்பிக்கை இழந்து காணப்படும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் சமாதானத்தினால் அந்த குடும்பங்களை நிரப்பிடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் தொழில், வியாபாரம், விவசாயம் செய்து வரும் அனைவரையும் தேவாதி தேவன் ஆசீர்வதித்து இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 100 மடங்கு அவர்களது கைகளின் பலனை பெருகச் செய்து அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் தேவன் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கலாச்சார சீரழிவுகளினாலே பாதிக்கப்படும் குடும்பங்கள், கஞ்சா, மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களினாலே அதிகமாக தாக்கப்படும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வாலிப ஆண்கள், பெண்கள் கெட்டுப்போகிற சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்படவும், சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் அரசு வேலைக்காக முயற்சிப்பவர்கள், பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்கள், இவைகளை எதிர்பார்த்து மன உளத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து அவர்கள் விருப்பம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாட்ஸ்அப், யூடியூப் ஊடகங்கள் மூலமாக நடைபெறும் ஊழியங்கள் 30, 60, 100 பலன் தரவும், காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் நிர்விசாரத்தோடு இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமணமாகி நெடுங்காலமாய் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியர்களுக்கு தேவன் அற்புதம் செய்து சந்தான விருத்தி அடைய செய்வோம்.
திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளவும், பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்தள்ளவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும் கர்த்தர் வழி நடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.